வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ மீட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், செபியோட அறிவிப்புக்கு பின்னாடி நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டில் போட்ட முதலீடை ரெடீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ட் அப் கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்ட காரணத்தினால நிறைய பேருக்கு டிஜிட்டல் கோல்டு மேலே இருக்க நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆரா கோல்டு பற்றி பேசி போட்டிருந்தேன் ஒரு ஃபுல் லென்த் வீடியோவா. இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் ஆரா கோல்டை பற்றி இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆரா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற சேஃபாக இல்லைன்னு அட் எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பாக தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் டிஜிட்டல் கோல்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பெட்டர் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்ஸ் மாதிரி போகிறது சிறந்ததுன்னு மக்கள் மத்தியில் ஒரு பரவலான கருத்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இது மெயினாக ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, செபியோட அறிவிப்பு தான். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களோட கட்டுப்பாட்டுக்கீழே எந்த ஒரு டிஜிட்டல் கோல்டுமே வராது, நாங்கள் எதுவுமே அதை ரெகுலேட் பண்ணவே இல்லை, நாங்கள் ரெகுலேட் பண்ணுறது ரெண்டே அது கோல்டு இடிஎஃப் அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம தனியாக போய் ரிஸ்க் எடுத்து அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது காட்டிலுமே இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பெட்டராக செலக்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு அப்புறமா அதை நம்ம விற்றோம் அப்படின்னா ப்ராஃபிட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நீங்கள் வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எது அப்படின்னா, நிப்பான் இந்தியா ETF கோல்டு பேஸ் தான். என்ஏவி 49.32 ருபீஸ் இருக்குது. மினிமம் எஸ்ஐபி பெர் மந்த் 100 ருபீஸ் பே பண்ணால் போதும். மினிமம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை 100ன்னு வச்சுருக்காங்க. 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்னாக 30.95% ஈல்டு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 0.13% இருக்குது. எக்ஸீட் லோடு 1% இருக்குது. இந்த எக்ஸீட் லோடு 1%ன்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆகி ஒரு 15 டேஸ்க்குள்ளே முன்னாடி நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்கீமை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். 15 டேஸ் ஆயிடுச்சு, ஆஃப்டர் அலாட்மெண்ட் 15 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸீட் லோடு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நிப்பான் இந்தியா கோல்டு பீஸோட ஆல் டைம் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். 2013 27 டிசம்பர் அப்போது ஜஸ்ட் என்இவி 13 ருபீஸ் தான் இருந்திருக்கு, அதாவது 13.46 ருபீஸ் தான் இருந்திருக்கு. ஆஸ் ஆஃப் நவம்பர் 19, 2025 படி கிட்டத்தட்ட 49.32 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. செகண்ட் டாப் மோஸ்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கிறது எஸ்பிஐ கோல்டு ETF தான். அதோட நெட் அசெட் வேல்யூன்னு 37.72 ருபீஸ் இருக்குது. மினிமம் எஸ்ஐபி பெர் மந்த் தான் 500ன்னு வச்சிருக்காங்க. மினிமம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 5000 ருபீஸ் வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்னாக 31.28% இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.10%. எக்ஸிட் லோடு 1%. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அலாட்மெண்ட் ஆகி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரெடீம் பண்ணால் மட்டும்தான் இந்த 1% எக்ஸிட் லோடு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். 15 டேஸ் ஆஃப்டர் அலாட்மெண்ட்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸிட் லோடு 1% அப்ளிகபிள் ஆகாது. எஸ்பிஐ கோல்டு ஃபண்டோட ஆல் டைம் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். 2013 27 டிசம்பர் அப்போது என்ஏவி 10 ருபீஸில் அதாவது 10.07 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவம்பர் 19, 2025 அப்போது 37.72 உயர்ந்திருக்கு. தேர்ட் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது கொட்டாக் கோல்டு ETF தான். அதோட என்ஏவி 49.86 ருபீஸாக இருக்குது. மினிமம் எஸ்ஐபி பெர் மந்த் 100 ருபீஸ் தான். மினிமம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 100 தான். 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தோம்னா 30.94% கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.16%. எக்ஸிட் லோடு 1%. ஆல்ரெடி சொன்னது தான், ரெண்டு ஃபண்டுக்குமே 15 டேஸ்க்கு முன்னாடினா மட்டும்தான் இந்த எக்ஸிட் லோடு 1% அப்ளிகபிள் ஆகும், இல்லைனா இந்த 1%ன்றது அப்ளிகபிள் ஆகாது. கொட்டாக் கோல்டு ஃபண்டோட ஆல் டைம் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். 2013 27 டிசம்பர் அப்போது என்ஏவி 13.35 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆஸ் ஆஃப் நவம்பர் 19, 2025 படி 49.86 ருபீஸாக என்ஏவி உயர்ந்திருக்கு. நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நம்புறேன். நம்ம பார்த்த டாப் 3 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயுமே 3 இயர் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தோம்னா அபோவ் 30% மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஹோல்டிங்க்கு அப்புறமா நம்ம அந்த ஷேர்ஸ், அதாவது நம்ம வச்சிருக்க யூனிட்ஸை செல் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.